ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க அக்லீஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சைஃபை அட்வென்ச்சர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes இருக்கு. இந்த படத்தை MCG டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஜோயி கிங், கேஷ் டோலர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஃபியூச்சர் போஸ்ட் ஸ்கேர்சிட்டி டெஸ்டோபியன் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாருமே அக்லி அப்படின்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்றாங்க. 16 வயசு வரைக்கும் 16 வயசுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி எல்லாருமே பிரிட்டி ஆகுறாங்க. அவங்க பிரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வேர்ல்டு எப்படி இருக்கு, அதே மாதிரி பிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அந்த வேர்ல்டு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோயினையும் வச்சு ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்க படம் தான் இந்த அக்லீஸ். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருக்கு. எப்படி ஒரு வேர்ல்டு ஃபுல்லாவே 16 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அக்லின்ட்டும் அத ஒரு சர்ஜரி பண்ணி பிரிட்டி ஆக்குறாங்க, அந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் காமிச்சிருக்கு ரொம்ப சூப்பரான விஷயமாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிட்டு ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் சூப்பராவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா VFX எல்லாம் சூப்பரா அல்டிமேட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப சூப்பராவே இது எடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது படத்துல அங்கங்க ஒரு சில சீன்ஸ் லேக் அடிச்சாலும் ஓவராலாவே படம் ஒரு சாட்டிஸ்ஃபைடான படமா தான் இருக்கு. படத்துல கிசிங் சீன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம டிசைட் பண்ணிக்கோங்க. மத்தபடி எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.